Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு மணக்க ஐர மீன் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் எண்ணெயில நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு முழு பூண்டு, 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததா 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு அதோட தண்ணியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். கூடவே நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தண்ணி பதமாக வேணுமா இல்லை கிரேவியாக வேணுமான்றதை பார்த்து தண்ணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கம்பு சாதத்துக்கு வைக்கிறதுனால கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன் கிரேவி. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை இதே பதம் போதும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. நல்ல புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஐர மீன் கருவாடு லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 தடவை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கருவாடை சேர்த்துட்டு 3 நிமிஷம் விட்டிங்கனாலே போதும், ஈஸியாக குக் ஆயிரும். ரொம்ப குட்டி கருவாடு அப்படின்றதுனால ஒரே ஆவியில் வெந்துடும். அதனால தான் நம்ம புளி சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா கருவாடை சேர்த்துட்டு 3 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மணக்க சுவையான ஐர மீன் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி இந்த ஐர மீன் கருவாட்டு குழம்பை கம்மஞ்சோறு கூட பரிமாற போகிறேன். கம்மஞ்சோறும் கருவாட்டு குழம்பும் அட்டகாசமான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை, ஒயிட் ரைஸ்க்கு, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.